பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எதுவும் இல்லை. சித்ராகுப்தன் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒருத்தன் அர்த்தம். சித்ராகுப்தன், சித்திரன்னா வரைதல், குப்தன்னாக்கா தலைவன், வரையறுக்கப்பட்ட தலைவன் அப்படின்னு அர்த்தம். உள்ளே நம்ம மனம் இருக்குது, அது வரையறுக்கப்படுது, இங்கேருந்து பார்த்து வரையறுக்குது. மாட்டுக்கறி சாப்பிட்டா பாவம் அப்படின்னு வரையறுத்துக்குச்சு. இப்போ சாப்பிட்டா அது பாவம்னு தோணும். அதுக்கு புரியுதானா சொல்கிறேன்ட்டு? திருடுனா பாவம்னு வரையறுத்துக்குச்சு. திருடுனா குற்ற உணர்வு வரும். எடுத்துக்கினா பாவம்னு இல்லை, பாவம்னு புரியல. எடுத்துக்கினேன் திருடல, எடுத்துக்கினேன்னு புரிஞ்சிச்சானா? மாட்டுக்கறி இல்லை, பசிக்கு சாப்பிட்டேன் அப்படி புரிஞ்சுதுண்ணா? கறி தானே சாப்பிட்டேன், மாட்டுக்கறி தானே சாப்பிட்டேன், அப்போ மட்டும் பாவம் இல்லைன்ற? சாப்பிட்ட விதத்தில் தான் பிரச்சனை. சாப்பிட்டதில் இல்லை, சாப்பிட்ட விதத்தில். செயலில் இல்லை, செயல் செஞ்ச விதத்தில். எடுத்துக்கும் போது திருடு இல்லை. அவங்க தெரிஞ்சு நான் எடுத்தால் அது பேர் என்ன இல்லை? திருடு இல்லை. அவங்க திரும்பிட்டோன்னு வெயிட் பண்ணி எடுத்தால் அது பேர் என்ன? ஆனால் ரெண்டுமே என்ன தான்? எடுத்துக்கணும் தான். இப்போ பாவ புண்ணியம் எங்கே இருக்குது? எடுத்துக்கிறதுலேயே நினப்பிலையா? நினப்ப வச்சா எல்லாம் போயிடும். அப்போ பாவ புண்ணியம் மனசில் தான் இருக்கிற ஒரு பெரிய கூத்து. பாவம்னா என்னை பொறுத்த வரைக்கும், உனக்கு பிடிக்காதது நீ செஞ்சால் பாவம். உனக்கு பிடிக்கக்கூடாது ஆனால் அதை செய்கிற, அப்போ அது என்ன செய்கிற? பாவம் செய்கிற. உனக்கு பிடிச்சி நீ செய்யலை, அப்போ என்ன செய்கிற? உனக்கு பிடிச்சி செய்கிற. அதுதான். அப்போ பாவம் புண்ணியன்றது ஒருத்தவங்க சொல்கிறது இல்லை, நீங்கள் வரையிருக்கு.